Welcome students to the component based technology online class. Dear students, நம்ம வந்து இந்த வீடியோ கிளிப்ல XML schema பத்தி தான் பார்க்க போறோம். So last few videosல நான் வந்து உங்களுக்கு XML schema and then XML components, document type definitions எல்லாமே explain பண்ணிருக்கேன். Especially last videoல நம்ம வந்து XML schemaனா என்ன, அதனோட need and usages என்னன்றத பார்த்தோம். And then ஒரு simple elementக்கு ஒரு simple attributeக்கு வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்கீமா வந்து நம்ம ரைட் பண்றது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கீமா இஸ் ஆக்சுவலி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீ டிஃபைன்டு ரூல்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஃபார் எவ்ரி வேல்யூ வாட் வி ஆர் கோயிங் டு என்டர் இன் தி எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எலமெண்ட் நேம் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்எஸ்டி கோலன் ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்பை வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ கிளிப்ல பார்க்க போறது how to write the XML schema for complex element. So before that, what is a simple element அப்படின்னு கேட்டாக்கா elements without child element and attributes வந்து simple element. So அதனுடைய direct opposite தான் complex element. Elements with child elements and attributes are called complex element. So ஒரு complex element இருக்கு அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்கீமாவை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண போறோம்? What is the syntax for that? You see here. XSD complex type name equal to name of the root element. First நம்ம ப்ரொவைட் பண்ண வேண்டியது ரூட் எலமெண்ட்டினுடைய நேம். அதுக்கப்புறம் சப் எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சப் எலமெண்ட்டுக்கும் அதனோட நேம் டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணோம். அதோட சேர்ந்த ஆட்ரிபியூட்ஸுக்கும் நம்ம நேம் அண்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி காம்ப்ளெக்ஸ் டைப்பினுடைய ஒரு ஸ்கீமா ஸ்ட்ரக்சர், ரைட்மா? ஸோ இதுல வந்து காம்ப்ளெக்ஸ் டைப் நேம்ன்றது வந்து கீவேர்ட்ஸ். Let us consider the XML code. இப்போ வந்து நம்ம ஒரு complete complex XML code வந்து நம்ம consider பண்ணிக்கலாம். book author equal to IED and RKS. So இது வந்து first rootன்றது வந்து book, அதனுடைய attribute வந்து author. அடுத்த next sub element அப்படின்னு சொல்லும்போது that is actually the title. title வந்து ஒரு sub element, chapter வந்து another sub element. chapter உடைய attribute வந்து ID. Okay. Another chapterன்றது செகண்ட் சப் எலமெண்ட், அதுக்கு ஒரு ஐடின்றது ஆட்ரிபியூட். ஸோ இதனுடைய டிடிடி வந்து நம்ம ஆல்ரெடி டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன்ல பார்த்துருக்கோம். யூ சி ஹியர் இந்த XML கோட்ல வந்து பாத்தீங்கன்னா we have one root element, பட் நிறைய சப் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு சப் எலமெண்ட்டுக்கும் we have lot of attributes. அதனால this is called as the complex element. ஓகே, ஸோ இப்போ இதுக்கான டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் பார்க்கலாம். இந்த டிடிடி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் நான் உங்களுக்கு நடத்தும் பொழுது இதை நீங்க நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. ஸோ ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் சிம்பிள், டாக்குமெண்ட் டைப் வந்து புக். ஃபர்ஸ்ட் நம்ம ரூட்டை கொடுத்துடுறோம். அடுத்தது ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ்கிளமேஷன் எலமெண்ட் புக்குக்குள்ளார ரெண்டு சப் எலமெண்ட்ஸ் இருக்கு, டைட்டில் அண்ட் சாப்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த புக்கினுடைய ஆட்ரிபியூட் வந்து ரூட் எலமெண்ட் புக்கோட ஆட்ரிபியூட் வந்து ஆத்தர், that is C data required. And then title as well as chapter அப்படின்றது வந்து it is going to be a processed data. அதுல chapter ID வந்து it is required. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனரலைஸ்டா சொல்றோம் டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன்ல. இன் ஜெனரல் வாட் ஆர் த ரூட் எலமெண்ட், எது வந்து சப் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஒன்னொன்னுடைய ஆட்ரிபியூட் என்னென்ன இருக்கு, எது வந்து C டேட்டா கேரக்டர் டேட்டா, எது வந்து பார்ஸ்ட் டேட்டா அப்படின்றத நம்ம வந்து ஜெனரலைஸ்டா சொல்றோம். இப்போ இதுக்கான ஒரு ஸ்கீமா டைப் நம்ம பார்க்கலாம். ஸ்கீமால பாருங்க XSD காம்ப்ளெக்ஸ் டைப், இது வந்து சிம்பிள் டைப் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் டைப். நேம் ஈக்குவல் டு புக், டைப் ஈக்குவல் டு திஸ் இஸ் தி புக் டைப் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் வந்து அது ஒரு புக்ஸினுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகுதுன்றதை நம்ம டிஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் XSD எலமெண்ட் நேம் ஈக்குவல் டு டைட்டில், டைப் வந்து டெக்ஸ்ட். அது மாதிரி எலமெண்ட் நேம் வந்து சாப்டர், அதுவும் வந்து டெக்ஸ்ட் டைப் தான், ரெண்டுமே text type. So in the book குள்ளார we have two different sub elements, title and chapter. And then இப்ப புக்கினுடைய attribute என்னது, XSD attribute name equal to author. So எந்த attribute வருதோ நம்ம டைரக்டா ஒரு வேல்யூ கொடுக்க போறோமோ அதுக்கு தான் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ்ன்றது ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இப்ப ஆத்தர்க்கான ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் என்னது, இது வந்து சிம்பிள் டைப் XSD string. ஓகே, ஸோ புக் ஆத்தர் ஈக்குவல் டுன்றது வந்து சிம்பிள் டைப் ஆட்ரிபியூட் தான், அதனுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க ஆட்ரிபியூட் நேம் ஈக்குவல் டு ஐடி. ஐடி பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் பேஸ் வந்து இன்டீஜர், அதுவும் ஒரு சிம்பிள் டைப்.
ஸோ ஓவராலா பார்க்கும்போது எல்லாமே வந்து காம்ப்ளெக்ஸ் டைப்னு நம்ம சொல்லுவோம். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஆட்ரிபியூட்டை நம்ம கன்சிடர் பண்ணும்போது தட் இஸ் அ சிம்பிள் டைப். அதனால ஒன்னும் சிம்பிள் டைப்குள்ளார வரும். அதனுடைய டேட்டா டைப் என்னன்றத ஸ்கீமா டெஃபினிஷன்ல நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஓகேமா? ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். என்ன மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸ் XML கோடிங் இருந்தாலும் அதுக்கான டாக்குமெண்ட் டைப் டெஃபினிஷன் as well as அதுக்கான XSD வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீமா டெஃபினிஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆத்தர்ன்றது கம்பல்சரியா ஸ்ட்ரிங் டைப்பா தான் XML டாக்குமெண்ட்ல என்டர் பண்ண முடியும். அத மாதிரி ஐடின்றது வந்து இன்டீஜரா தான் நீங்க கொடுக்க முடியும். இது இன்டீஜருக்கு பதிலா இஃப் யூ ட்ரை டு கிவ் சம் அதர் வேல்யூஸ் அப்படின்னா XML டாக்குமெண்ட்ல வந்து உங்களுக்கு எரர் வரும். அதனாலதான் XML ஸ்கீமா அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கம்ப்ளீட் கண்ட்ரோல் இஸ் ஓவர் தி ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, hope you all understand the concept of XML schema. Thank you students. And one more topic இருக்கு நமக்கு 5th unitல XML with .NET that we will discuss in the next video. Thank you students.